திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்தியன் 2 ஜீரோ டாலரன்ஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் முதல் பாடல் வெளியே இருக்கு. பாரா அப்படிங்கிறது அந்த பாட்டோட பேரு. அனிருத் ரவிச்சந்தர் கம்போஸ் பண்ணி அவரும் அப்புறம் ஸ்ருதிகா சமுத்ரலா அப்படிங்கிறவங்க பாடி விஜய் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. அந்த பாட்டு எப்படி இருக்குங்கிறத பத்தி ஒரு அனலைசேஷன் தான் அந்த வீடியோவா இருக்க போகுது. அந்த பாடலை எடுத்தோன்னு முதல்ல பார்த்தோம்னா பாட்டு ஸ்டார்டிங்கில் பாரா வருவது ஓராட்படையா அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓராட்படைனா ஒன் மேன் ஆர்மி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது இந்த பாட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு மெயினான ஒரு இடத்துல வரும் போல். அந்த இந்தியன் தாத்தா கெட்டப்பில் இருக்கார்ல, அவரோட எங்கர் வெர்ஷன் வரும்போது இந்த பாட்டு வருங்கிறது புரியுது. வரிகள் ஓரளவு எல்லாருக்கும் ட்ரை பண்ணால் புரிஞ்சுக்கிற லெவலில் தான் இருக்குது. வெள்ளை ரத்தம் கொண்டு வாளில் ஏற்று சாணை வெள்ளைக்கார ரத்தம் அப்படின்ட்டு அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைமில் நடந்த பீரியட் ட்ராமாவை தான் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கும் போது வெள்ளைக்கார நிலவு அப்படின்லாம் வரிகள் வருது. இந்த மாதிரி நிறைய ஓமைகள் உருவங்களை பாடல் நடிகளும் விஜய் தூவி விட்டுருக்காரு. இதுல ஒரு மெலடிக் போர்ஷன் ஒன்று வருது, அது ஃபீமேல் வோக்கல்ஸ்ல வருது. அதை ஸ்ருதிகா சமுத்ரலா பாடியிருக்காங்க. ஒரு ஸ்பீடா ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டா போற ஒரு சாங் அந்த இடத்துல ஸ்லோவா ஒரு மெலடிக்கா மாறுது. அதுவரை இது ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சாங்கா, ஒரு மோட்டிவேஷனல் சாங் மாதிரி போயிட்டு இருக்க பாடல் அந்த இடத்துல ஒரு ரொமான்டிக் நம்பர் மாதிரி ஒரு மெலடி மாதிரி இறங்கி அப்படி ஏறுது. பாட்டு முழுவதும் அந்த என் தாய்மண் மேல் ஆணை என் தமிழ் மானத்தின் சேனை அப்படிங்கிற வரிகள் வரும்போதெல்லாம் நமக்கு அந்த கூஸ்பம் மொமெண்ட், அதாவது மெய்சிலிருக்கும் தருணமாக தான் இருக்கு. இந்த பாடலோட பாட்டு ஃபுல்லா குதிரை காலில் உள்ள குழம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதோட சப்தம், அதோட எஸ்எஃபெக்ட்ஸ் மிக்சிங் பண்ணியிருக்காங்க. அது பாடல் நடிகளும் அது கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த பாடல் கேட்குற நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாடல் ஒரு ஏஆர்ஆர் சாங் மாதிரி இருக்கு, ஒரு ரஹ்மான் சாங் மாதிரி இருக்கு. அனிருத்த கூட்டம் ரஹ்மான் மாதிரி போட வைக்கிறதுக்கு எதுக்கு, அதுக்கு ரஹ்மானே கம்போஸ் பண்ண சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் ஒரு பக்கம் அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாலும், இந்த பாடல் கண்டிப்பா நல்லா வராதுன்னு தான் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது இந்தியன் 1 ஒரு கல் கிளாசிக்கான ஒரு சாங். அது அனிருத்தே சொல்லியிருப்பாரு, தலைவன் தலைவன் தான், தொண்டன் தொண்டன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. யங் ஜென்ரேஷனா ஒருத்தர் சங்கர் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றாரு. அவர் கரியர்லேயே இது வரைக்கும் ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்தோம்னா எல்லா படங்களும் ஏஆர் ரஹ்மான் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு 2 படங்கள் தவிர, அந்நியன், நண்பன் தவிர்த்து நினைக்கிறேன், அதுல மட்டும் ஹாரிஸ் ஜெயராஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் ஒர்க் பண்ண எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்லையும் ஒரு பெஸ்ட் அவுட்புட்ஸ் தான் வாங்கியிருக்காரு இது வரைக்கும். வரிகளுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் இந்த பாடலோட பீட்ஸ் எல்லாம் நமக்கு கப்பலேறி போயாச்ச ஞாபகப்படுத்துது. கரெக்டா சங்கர் கேட்டு வாங்கியிருப்பாருங்கிறது புரியுது. கப்பலேறி போயாச்சு இந்தியன் படத்தோட ஒரு சோல் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல அது மாதிரி ஒரு சாங் இந்த படத்துக்கும் வேணும் அப்படிங்கிறத கேட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாகவே புரியுது. கிட்டத்தட்ட 2019 ரிலீஸ் ஆன பேட்ட படம், அது கம்போசிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே இதோட ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதா அனிருத் முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. இந்த ஸ்பேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு லாங்கர் ஸ்பேன். அதாவது அதுக்கப்புறம் கமல் படத்துக்கு கம்போஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ண விக்ரம் இன்னைக்கு ஓடி முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் மேலே ஆகி அனிருத் கமல் படத்துக்கு தன்னால் எப்படிலாம் பண்ண முடியுங்கிற கேப்பபிலிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஆல்ரெடி அவருக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு இருந்தாலும் அவர் இந்த ஒரே மாதிரி டெம்ப்ளேட்லாம் பண்ணுறாரு. இப்போ கூட ஃபியர்னு ஒரு சாங் ஜூனியர் என்டிஆர் நடித்து தெலுங்குல தேவரா அப்படின்ட்டு ஒரு படம், அந்த பாட்டே லியோ படத்தில் வர பேடா சாங் மாதிரி அந்த சாயல் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேராலும் சொல்ல முடியுது. பாட்டு கேட்க நல்லா இருக்கு, ஆனால் அனிருத் ரொம்ப ரெப்பிடேட்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, திரும்ப திரும்ப ஒரே மாதிரி சாங் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த பாடலும் அந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் அதெல்லாம் மீறி தன்னாலேயும் ஒரு கிராண்டரா ஒரு ஏஆர் ரஹ்மான் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சாங்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காருங்கிறதே உண்மை. இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் அனிருத்தோட ப்ரீவியஸ் ஒர்க்கான சிவகார்த்திகேயன் நடிச்ச வேலைக்காரன் படத்துல வர்ற எழு வேலைக்காரா அந்த சாங்கையும் அப்பப்போ ஞாபகப்படுத்துது. ஏன்னா அவர் அப்பவே இந்த மாதிரி ட்ரை பண்றாரு. நிறைய பேர் அதை கேட்காம இருந்திருக்கலாம், அதனால இது புதுசா தெரியலாம். ஆனா இது இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட இது ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ணாருன்னு சொன்னா நம்பக்கூடிய வகையில் தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சங்கர் ஏஆர் ரஹ்மானை மிஸ் பண்றோம் அப்படிங்கிற தாட்டே ஆடியன்ஸுக்கு வரக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்திருக்காருங்கிறது பக்காவா தெரியுது. அதே நேரத்தில் அனிருத் தான் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்டு எழுதுறேன், பாட்டு கம்போஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த லிரிசிஸ்ட் ப்ரொஃபஷ்னலாக லிரிக் எழுதுவாங்களே கவிஞர்கள், இவங்களோடலாம் சேராமல் ஆக்டர்ஸ் லிரிக்ஸ் எழுத விடுறது, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் லிரிக்ஸ் எழுத விடுறது அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப பொயட்டிக்காகவும் இல்லாமல் நிறைய தமிழ் வரிகள் இல்லாமல் சும்மா ஒரு சிம்பிளாக எல்லாரையும் அந்த டான்ஸ் பாட்டு பாடி ரீல்ஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்லேயே பிஸ்னஸ் நோக்கத்தோடு மட்டும் அந்த சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணி இன்னைக்கு அந்த ஜென்ரேஷனே அப்படி மாற்றி விட்டாரு, அந்த ஆடியன்ஸோட டேஸ்ட்டே அப்படி மாற்றி விட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அனிருத் ஒரு கவிஞர், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் லிரிசிஸ்ட், ஒரு விஜய் மாதிரி ஒரு ஆள் கூட சேரும்போது அவரால் என்ன மாதிரி சாங்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவரோட வெர்சட்டிலிட்டி என்னங்கிறதையும் காட்டியிருக்காரு.
சோஷியல் மீடியாவில் சில பேரோட போஸ்ட் எல்லாம் பார்க்க முடியுது. அதாவது என்னன்னா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வர சாங்ஸே வந்து இப்போ அவர் போடுற மாதிரி இல்லை, இருக்கிறது இல்லை அப்படி. அதாவது எஸ்பெஷலி இந்த சாங்கெல்லாம் வந்து அனிருத் ஏஆர் ரஹ்மானோட பெட்டராக போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு ட்ரோல்ஸை பார்க்க முடியுது. அவங்கெல்லாம் வந்து இந்த மாமன்னன் படத்தில் வர்ற ஏய் வீரனே அப்படின்ட்டு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங்லாம் கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன். அதையும் போய் கேட்டு வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் இந்த பாடல் வந்து KGF 2 படத்தில் வர டூஃபான் பாடலை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லவுடரான ஒரு ஃபயரான ஒரு சாங்கு டூஃபான். அதில் இந்த கண்கள் சிந்தும் அப்படின்ட்டு ஒரு மெலடிக்கான ஒரு போர்ஷன் வரும். கிட்டத்தட்ட அதே ஃபார்முலாவில் இருக்கனால வந்து இந்த பாட்டை கம்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. மற்றபடி அந்த பாட்டோட மீட்டர் இருக்குது, இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், இதோட ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் வேற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்தியன் 2 டீசர் மாதிரி ஒன்று விட்டாங்க. அதில் கம்பேக் இந்தியா அப்படின்ட்டு ஒரு சாங் வந்து ஃபீச்சர் ஆயிருச்சு. அதில் அனிருத் போட்டிருந்த சாங் வந்து யூஸ்வலாக அவரோட டெம்ப்ளேட்டுக்குள்ளே இருந்ததாகவும், பாட்டு நல்லா இல்லைன்னு யாரும் சொல்ல வரல. அதாவது ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ணி ஒரு இந்தியா லெவலில் வந்து ஒரு பெருசாக பேசப்பட்ட படம் இந்தியன். அதில் என்ன மாதிரி சாங்ஸ் இருக்குது, அதுலேயும் கூட அனிருத் யூஸ்வலான டெம்ப்ளேட்டில் மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதை வந்து இந்த பாடல் மூலமாக பரவாயில்லையே அப்படின்னு பேச வச்சுட்டாருன்னு சொல்றதுதான் உண்மை. அனிருத்தால ஏஆர் ரஹ்மானோட லெகசியை வந்து இந்த படத்துக்கு எடுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் நிறைய பேருக்கு இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த பாடல் கேட்டதுக்கு அப்புறம் என்னோட ஒப்பீனியனும் சேஞ்ச் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரால் முடியும் அப்படிங்கிறது தோணுது. இருந்தாலும் வந்து இந்த ஒரு பாட்டை வச்சு ஜட்ஜ் பண்றது ரொம்ப டூ ஏர்லி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இந்தியன் 2 ஜீரோ டாலரன்ஸ் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஜூன் 1 வந்து ரிலீஸ் ஆக போகிறதா அவங்க அஃபிஷியலாக இந்த வீடியோ சாங்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆகி அந்த ஆடியோ எல்லா பாடலும் கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளால அதை சொல்ல முடியும். எல்லா பாட்டும் வந்து ஏஆர் ரஹ்மானை தாண்டிட்டாரா, இல்லை ஏஆர் ரஹ்மானுக்கு ஈக்குவலாக இருக்கா, இல்லை யூஸ்வலான அனிருத் டெம்ப்ளேட் போல தான் எல்லா பாடலும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவில் கமல்ஹாசன் அவரோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணவே இல்லை. அவரோட கெட்டப் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் ரிவீல் பண்ணல. பாடல் முழுவதும் வந்து ஒரு அனிமேஷன் வீடியோ தான் போகுது. அந்த ஒர்க் பண்ணவங்க வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒர்க் பயங்கரமாக இருக்குது, அதை சொல்லியே ஆகணும். மற்றபடி ஏன் ரிவீல் பண்ணாமல் இருக்காங்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, அது வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி தான் தெரியுது. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸில் டிஏஜிங் டெக்னாலஜிங்கிறது வந்து பரவலாக வந்து எல்லாராலையும் பேசப்படுது. நம்ம தமிழ் சினிமாவில் அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்தியன் சினிமாலே அது வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. கதைக்கு தேவைப்படுதோ இல்லையோ, ஆனால் டிஏஜிங் டெக்னாலஜி ஒரு பெரிய ஸ்டாரை வந்து அவரோட இளமை காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தொழில்நுட்பம் மூலமாக காட்டுறது வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் இந்தியன் 2 படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உண்மையிலேயே நீடு இருக்குது. அதுக்காக வந்து சங்கர் லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள லோலா விஎஃப்எக்ஸ் கம்பெனிக்கு போய் அந்த ஸ்டுடியோவில் இருக்கிற மாதிரி ட்வீட்டெல்லாம் எடுத்து போட்டிருந்தாரு. அதாவது கோட் படத்துக்கான அந்த டிஏஜிங் டெக்னாலஜிக்கும் வந்து லோலா விஎஃப்எக்ஸ் கம்பெனிக்கு தான் போயிருக்காங்க. அது சும்மா நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த லோலா விஎஃப்எக்ஸ் கம்பெனி வந்து இந்த டிஏஜிங் அப்புறம் வந்து ஏஜ்டு கேரக்டர் பண்ணுறதுக்குனே வந்து பேர் போனவங்க. கண்டிப்பாக அவங்களோட வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பட்ஜெட்டும் ஒரு டைமும் கொடுத்தா கண்டிப்பாக வந்து அவங்க ஒர்க்கு நல்லா பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத டவுட்டே இல்லை. ஏன்னா அவங்க நிறைய ஹாலிவுட் படங்களுக்கு வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த டிஏஜிங் பண்ண கேரக்டர் தான் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதை வந்து இப்போவே ரிவீல் பண்ண வேணாம், படத்தில் வந்து சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த பாடலை வந்து அதை வந்து காட்டாமல் விட்டுருக்காங்க. இந்த இந்தியன் 2 ஜீரோ டாலரன்ஸ் படம் வந்து ஜூலை மந்த் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்தியன் 2 வந்து எடுக்கும்போதே 2 பாட்டாக எடுத்துனாங்க. ஸோ வந்து இந்தியன் 2 ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து இந்தியன் 3 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதே வந்து அஃபிஷியலாக கமல்ஹாசன் அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நாட் அண்ட் அனதர் டிபிக்கல் அனிருத் சாங் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். உண்மையிலே வந்து சாங் வந்து கேட்க நல்லா இருக்கு, கேட்க இன்னுமே பிடிச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஏஆர் ரஹ்மான் சாங்கோட பெட்டரா இருக்கா அப்படிங்கிறது இல்லை, அந்த கம்பேரிசன் கூட போக வேணாம். இந்தியன் 1ங்கிறது உண்மையிலே ஒரு கல்ட் கிளாசிக் ஆல்பம்ங்கிறதுல அது மாற்றுக்கிறதே கிடையாது. இந்தியன் 2ல அனிருத் வந்து நல்லா பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த பாட்டில் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சம்பவத்தில் அனிருத் மியூசிக் பண்ணி, அதாவது அடுத்தடுத்த பாட்டுக்கெல்லாம் வேற மியூசிக் டைரக்டர்ஸ் புக் பண்ணி அவங்களாம் அடி வாங்கின சம்பவமும் நடந்திருக்கு. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா VIP 1க்கு அனிருத்தும் VIP 2க்கு வந்து ஷான் டோல்டனும், மாரி படத்துக்கு வந்து அனிருத்தும், மாரி 2க்கு வந்து யுவன் சங்கர் ராஜாவும் புக் பண்ணி அனிருத் லெவலுக்கு இல்லைங்கிற வந்து பேசப்படுச்சு. இப்போ இந்த பாட்டுக்கும் அனிருத்துக்கு அதுவே வந்து யூனோ ரிவர்ஸ் கார்ல வந்த மாதிரி அனிருத் அடி வாங்க போறாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த பாட்டை ரிலீஸ் ஆகும்போது இது வந்து அனிருத்தோட சம்பவமா இருக்குமா இல்லை அனிருத்துக்கு சம்பவமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டது. பட் டெஃபினட்டா இந்த பாட்டு வந்து அனிருத்தோட சம்பவம் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ தட்ஸ் இட். இந்தியன் 2 ஜீரோ டாலரன்ஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்குங்கிறத பற்றி நான் சொல்லிட்டேன். எனக்கு பாட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத பற்றி, இல்லை நமக்கு தெரியாத டீட்டெயில்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.